ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு myannamkitchen. இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ஒரு காளான் பிரியாணி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இது நம்ம குக்கர்லேயே உதிரியாக ஒட்டாமல் எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி பார்க்கலாம். இது சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காளான் பிரியாணியை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் நறுக்கியது 400 கிராம், பச்சை மிளகாய் 10, தக்காளி 200 கிராம் நறுக்கியது, 1 கப் புதினா, காளான் 500 கிராம் நல்லா கழுவி நறுக்கியது, கொஞ்சம் மசாலா எடுத்துக்கலாம், பட்டை, கிராம்பு, லவங்கம், இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போது குக்கரை சூடு பண்ணி 50 கிராம் பட்டர் இல்லைன்னா நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ நம்ம வறுத்து எடுக்கிறோமோ பொன்னிறமாக, அந்த அளவுக்கு பிரியாணி ருசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்பொழுது 1 கப் புதினா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியதும் காளானை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். காளான் நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும். அந்தளவுக்கு கைவிடாமல் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஐம்பது ml தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 900 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ அரிசிக்கான தண்ணி பதம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த 1 கிலோ பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது ஒரு கொதி வர வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ சுவையான ஒரு காளான் பிரியாணி தயாராகிருச்சு. நல்லா உதிரியாக எடுக்கும் போதே அரிசி எதுவும் ஒட்டாமல் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.